விருதை வழங்குவதற்கு சமூக நீதிக்கான போரில் கலையை ஆயுதமாக எடுத்து சாமானிய மக்களின் வாழ்வையும் வழியையும் வெள்ளித்திரை ஏற்றிய வெற்றி நாயகன், வழியறியா மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற கலை படைக்கும் சம்படி ஆட்டக்காரன் அன்பு அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களை விகடன் நம்பிக்கை விருதுகள் மேடையேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த விருதை அவர் கரங்களால் ஒப்படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள். ரொம்ப மகிழ்ச்சின ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள்ல விருது வழங்குறதுக்கு உங்களை மேடை ஏற்றிருந்தால் எங்களுக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கை விருதுகள் பொதுவாகவே வந்து விருதுகள்னு சொன்னால் நம்ம இந்த ஆர்ட் ஃபார்ம் சம்மந்தமான விருதுகள், மெயின் ஸ்ட்ரீம் சம்மந்தமான விருதுகள் தான் நம்ம வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். இப்படி சாமானிய மக்களுக்காக அல்லது மக்களோட ஊடுருவி மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, நிலத்திற்காக மண்ணுக்காக நீருக்காக வேலை செய்யக்கூடிய மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களை மேடையேற்றி கொண்டாடுற இந்த நிகழ்ச்சி, இந்த விருதை வந்து ரொம்பவே விருதுகளில் முக்கியமான விருதாக பார்க்குறேன். இந்த விருது வாங்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. ஆனால் இந்த மேடையில் நம்பிக்கை மனிதர்களுக்கும் நம்பிக்கை இளைஞர்களுக்கும் விருது வழங்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புகிற மனிதர், நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிற இளைஞர், இந்த ரெண்டு பேர் யார் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நம்புகிற மனிதர் என்னுடைய இயக்குனர் ராம் சார். அது எப்பவுமே மாறாது. இளைஞர்னா என் பையன் 3 வயசு ஆகுது. அவன் இப்போ ஃபார்வர்டாக இருக்கான். அவன் சொல்கிறேன், ஏன்னா ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் நான் ராம் சார்கிட்ட வளர்ந்தேன். இப்போ நான் ஒரு பையனை வளர்க்குறேன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நான் அவனுக்கு என்ன ஃபீட் பண்ணுறேன், அவங்களோட என்ன ட்ராவல் பண்ணுறேன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நான் எதுக்காக பையன் சொல்கிறேன் அப்படின்னா, அவன் முக்கியமான விஷயமா நம்ம வந்து நிறைய நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நம்ம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத, சமூகத்தை பற்றி, மனிதர்களை பற்றி, கூட இருக்கிற மனிதர்களை பற்றி எல்லா விஷயத்தையும் பற்றி அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மிக முக்கியமான வேலையை நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவன் நடவடிக்கையை பார்த்துட்டே இருக்கிறது, அவன் கூட பேசுகிறது, பழகிறது, குழந்தைகளோட பழகிறது தான். ஏன்னா அதுதான் முக்கியமான பங்காக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க தான் நான் அடையாளமாக இருக்க போகிறாங்க. நான் எப்படி அவங்கள வளர்த்தேன், அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், நான் ஒரு நல்ல டீச்சராக இல்லையா அப்படிங்கிறத என்னோட பசங்க தான் சொல்லுவாங்க. அவங்க இந்த சமூகத்துக்கு முக்கியமான ஆளாக மாறினாங்க அப்படின்னா நான் கரெக்டாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அவங்கள சொன்னேன். அவ்வளோதான். ராமத்துக்குமார் அண்ணன் அவங்க அப்பாவுடைய டைரியில எடுத்து பார்த்தப்போ 1975 ஜூலை 12 இவர் பிறந்த தேதியில இந்த உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான்னு அவங்க அப்பா எழுதுனதா குறிப்பிடுவாரு. அதே உங்க பாணியிலிருந்து கேட்டதுல மகிழ்ச்சினே. உங்க அனுபவத்தில இருந்து சொல்லிட்டீங்க. இந்த சமூகத்திற்காக நீங்க நம்புற மனிதர், நம்புற இளைஞர். நம்புகிற மனிதர் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஆள்லாம் சொல்ல முடியல. நான் நிறைய மனிதர்களை பார்த்துருக்கேன். அவங்க எதையுமே நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டேன். நான் அவனுடைய ஆர்ட் ஃபார்ம் வழியாக சொல்கிறேன். அது பெரியன் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இந்த 4 படங்களில் நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். அவங்க பேர் தெரியாது, அவங்க ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதுக்கு தென்பட்டு அவங்க கண்ணீர் சிந்துவாங்க, கையை பிடிப்பாங்க, ஏதாவது ஒரு அறிவுரை பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்போ போயிடுவாங்க. அந்த மனிதர்கள் இருக்காங்களே, அவங்க எப்போவுமே என்னை சந்திக்கும் போது அவங்க வந்து அந்த படத்துக்கு பண்ணோம், இந்த படத்தை தப்பாக எடுத்துட்டான்னு சொல்லாமல், எல்லா படத்துக்கும் எப்போல்லாம் சந்திக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட கைக்குலுக்கள், அவங்களோட முத்தங்கள் எனக்கு தேவைப்படும். அந்த மனிதர்களை நான் வந்து எப்போவுமே நம்பிட்டு இருக்கேன். அந்த மனிதர்களோட நம்பிக்கை நான் இழந்துடக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆர்ட் ஃபார்ம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்குள்ளே நிறைய டிபேட் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த சினிமாக்கள் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் இருக்குது. ஆனால் உறுதியாக இன்னும் நிறைய இளைஞர்கள் இது பத்தாது, இன்னும் இது அதிகமாக வரணும், இதை பற்றியான உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எல்லா தளத்திலையும் இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இளைஞர்கள் தான் நம்பிக்கைக்குரிய இளைஞர்களாக நான் பார்க்குறேன். உங்கள் அடுத்த படத்தோட அப்டேட் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். பைசன் முடிஞ்சிருக்கு, பைசன் காலமாடன்னு சொல்லிட்டு. அது இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் டேட் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து நானும் தனுஷாரும் வந்து கர்ணன் அப்போ சைன் பண்ணோம். சில காரணங்களால் பண்ண முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. என் லைஃப்பில் நான் வந்து ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும், ஆனால் ஒரு எளிமையான கதையை ரொம்ப பெருசாக பண்ணணும் ஆசைப்பட்ட ஒரு படம். ரொம்ப முக்கியமான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட வேலைகள் இப்போது ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நிச்சயமாக அது என்னோடய மைல்கல்லான ஒரு படமாக இருக்கும்.
சிறப்பு. நாங்க எல்லாரோட வாழ்த்துகளும் விகடனோட வாழ்த்துகளும் எப்பயுமே உங்களுக்கு இருக்கு. நன்றி நன்றி. மாரி செல்வராஜ் அண்ணனோட இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சிஸ் டைரக்டர் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த விருது நம்பிக்கை மனிதர்களுக்கான விருது. உயரமான மலைகள்ல நின்னு குரலை உயர்த்தி பேசினா எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரமான மலைகள்லையும் காடுகள்லையும் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்காக குரலை உயர்த்தி எதிரொலிப்பவர்கள் இவங்க இருவரும். உயரத்தில் வாழும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் உயரணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கு தான் இந்த விருது போகுது. அவங்க யார் அப்படிங்கிறத ஏவியில பார்க்கலாம். இந்த நூற்றாண்டின் பெரும் சோகம் பழங்குடிகள் மேல் நிகழ்த்தப்படும் பண்பாட்டு வன்முறை. இயற்கையோடு இணைந்து வனமே உயிரென வாழ்ந்த பழங்குடிகளை வேரோடு பிடுங்கி வாழ்வாதாரத்தை நசுக்குகின்றன நவீன கொள்கைகள். நிலை குலைந்து நிற்கும் ஆதிக்குடிகளின் உரிமைக்காக இந்தியாவெங்கும் பாதம் தேய நடக்கிறார்கள் தனராஜும் லீலாவதியும். ஒடுக்கப்பட்ட மக்களின் நில உரிமைக்காகவும் சூழலியல் கேடுகளை எதிர்த்தும் களமாடிக் கொண்டிருந்த வழக்கறிஞரோடு பழங்குடி போராளி லீலாவதி மனம் கலக்க களம் பலமாகி கனவுகள் ஒன்றாகின. பழங்குடிகளோடு சேர்ந்து இவர்கள் நடத்தும் அறப்போராட்டங்கள் அதிகாரிகளை மலையேறி ஓடிவர செய்கின்றன. அந்த மக்களின் அன்றாட வாழ்வுரிமைக்காக அலுவலகங்களுக்கு அலைவது தொடங்கி கொத்தடிமைகளாக வதைப்படும் அப்பாவிகளை மீட்பது வரை அசராது நீள்கிறது இவர்களின் பணி. ஆதிக்குடிகளின் கலை, கல்வி, பண்பாட்டை காப்பாற்றுவதற்கான நெடும் பயணத்தில் எதிர்கொள்ளும் இடர்களை புன்னகையால் புறந்தள்ளும் இந்த பூர்வ குடிகளின் நேசர்களை கரம் பற்றி வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு பழங்குடி போராளிகள் தன்ராஜ் மற்றும் லீலாவதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள். வணக்கம் சார். மலைகள் மலைகளாக ஏறி அந்த பூர்வக்குடி மக்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பியிருக்கீங்க. இந்த அங்கீகாரம் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சார்? உண்மையிலே வாழ்க்கையில் மட்டற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். நினச்சி பார்க்க முடியல இந்த ஒரு அற்புதமான ஒரு விருது. அதுவும் தம்பி மாரி செல்வராஜ் கையினால் இந்த விருது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஆனந்த விகடன் விருது வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது விகடன் குழுமத்திற்கு. நான் 2005 இந்த பணிகளை பழங்குடியினரோடு நான் ஆரம்பிக்கும் போது காடுகளில் நடக்கக்கூடிய அநீதிகள், அந்த பூர்வகுடிகளுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை முதலாக நாங்கள் களப்பணி வேலை செய்து வெளியே கொண்டு வரதுக்கு எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தது விகடன் மட்டும்தான். சாதாரண குரலற்ற மக்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய அந்த விகடன் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்து அதன் மூலமாக நிறைய தீர்வு கிடைச்சது. ஒரு நண்பனா, சக தோழனா, வழிகாட்டியா விகடன்ல இருந்து இந்த விருதை பெற்றது உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு பழங்குடிகள் சந்திக்கிற பிரதான பிரச்சனை இதுக்காக தான் நான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு தீர்வு வேணும்னா எதை சார் சொல்லுவீங்க? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் பழங்குடிகளுக்கு இருக்குது. காரணம் இன்னைக்கு உலகம் 2 பிரிவா நம்ம நிற்கிறோம். ஒன்று நிலம், நீர், வனம், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காடுகளையும் நேசித்து, இந்த காடு எங்கள் உயிர், காடு எங்கள் தெய்வம், இந்த மரம் எங்கள் தெய்வம், இந்த நீர் எங்கள் தெய்வம், இந்த பாறை எங்கள் தெய்வம், இது இல்லாமல் நாங்கள் இல்லை, இந்த மண் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்னு நிற்கிற இந்த இயற்கை வளங்களை நேசித்து வாழக்கூடிய ஒரு சமூகம் ஒரு புறம். இன்னொரு புறம் இதையே எப்படி விற்று காசாக்கி இந்த உலகத்தை வளப்படுத்த வேண்டும், இல்லை வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்னு நிற்கிற ஒரு பிரிவு. 2 பிரிவாக இருக்கிறோம். இந்த நிலையில் இந்த உலகத்தை பாதுகாக்கணும்,
இந்த புவி வெப்பமயமாதல் ஆகிட்டு இருக்குது, பூமி சூடாகிட்டு இருக்குது, உலகம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலைமையில இருந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம எங்க நிக்கிறோம்? நம்ம பூர்வ குடிகள், இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, மலையை நேசிக்கக்கூடிய, காடுகளை நேசிக்கக்கூடிய, இயற்கையை நேசிக்கக்கூடிய இந்த பூர்வ குடிகள், ஆதிக்குடிகள் கூட நம்ம நிக்கிறோம். அவங்களுடைய உரிமைகளுக்காக நிக்கிறோம். நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த இயற்கையை விற்கக்கூடிய சக்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு சக்தி. அதுக்கு எல்லா படைபலங்களும் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் வந்து பழங்குடிகளோட நின்று, பூர்வ குடிகளோட நிற்கிறோம் அப்படின்னா இது ஒரு அமைதி சமூகம். இந்த பழங்குடிகள் வந்து ஒரு பீஸ் லவ்விங் கம்யூனிட்டி. அவங்கள்ட்ட வன்முறை என்பதே கிடையாது. சமூக நீதி அங்கே பழங்குடிகள்கிட்ட இருக்குது. அங்கே களவு கிடையாது, திருட்டு கிடையாது, வரதட்சணை கிடையாது, வன்முறை கிடையாது, பேராசைகள் கிடையாது. அங்கே வந்து ஒரு பேரன்பும் சமத்துவமும் சகோதரத்துவம் இருக்கக்கூடிய அந்த பழங்குடிகள் மூலமா நிச்சயமா அந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும்னு நாங்கள் நம்புறோம். சவாலான பணிதான். சிறப்பு சிறப்பு சார். நீங்களும் மலைகள்ல போய் வாழ்றீங்கல்ல சார், அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஏன்னா எங்களுக்கு கேட்கும்போது புதுசா இருக்கு சார். இங்க யாருக்கும் சாதாரணமா அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோட ஸ்பெஷலான சில விஷயங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் ட்ரெக்கிங்ல பேர்ல மலைகளுக்கு போறாங்க வர்றாங்க. போய் போராடிட்டு வர்றது ஒரு பக்கம் இருக்கலாம், அங்கே போய் அவர்களோட வாழ்வதுங்கிறது இன்னும் ஒருபடி மேல தானே. அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார். மகாத்மா சொல்றாரு, இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான மனிதர் யார் அப்படின்னா எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் யாருக்கு ஒருங்கே வாய்க்க பெறுகிறதோ அவர் தான் உலகத்திலே மகிழ்ச்சியான மனிதர்னு சொல்றார். அவர் தான் ஒரு நேர்மையானவராக இருக்க முடியும். அந்த வகையில் பழங்குடிகள் மகிழ்ச்சியான மனிதர்கள், வாழ்க்கையை கொண்டாட்டமாக அனுபவிக்கிறாங்க. பிறப்புல இருந்து இறப்பு வரை வந்து வாழ்க்கையை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட பேராசை இல்லை, வரதட்சணை இல்லை, அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். எனக்கு பழங்குடிகளோட வேலை செய்யணுங்கிற அனுபவம் வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி என்னோட இணையர் லீலாவதி குடகு மலையினுடைய உயரத்தில் பிறந்தவங்க, ஒரு பூர்வகுடி, அங்கே இருக்கக்கூடிய மலைக்குடியா அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் பிறந்தவங்க. அவங்களும் சிறு வயசில் அவங்க அப்பாவோட சேர்ந்து ஏராளமான அறவழி போராட்டங்களை முன்னெடுத்தவங்க. எங்களுடைய வாழ்க்கை பயணம், நாங்கள் பழங்குடிகளுக்கு பயணம் பண்ணுவதற்காகவே நாங்கள் இருவரும் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டோம். பாரம்பரிய முறைப்படி, பழங்குடியினர் முறைப்படி. ஸோ அதனால எங்களுடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் வந்து ஒருங்கே பெற்று, நான் முதல்ல அவங்கள்ட்ட அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்கும்போது நண்பர்களோட, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் இறுதி நாட்கள் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்காக நீங்கள் வேலை செய்யணும், அதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய உத்தரவாதம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நிச்சயமாக வந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வரை இந்த பூர்வகுடியினுடைய உரிமைகளுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பணி செய்வோம். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மாரியண்ணே, நீங்க திரை போராளி, இவர்கள் தரை போராளி கூட இல்லை, மலை போராளிகளா இருக்கிறாங்க. இவங்களை பார்க்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குண்ணே சொல்றது ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கு. ஏன்னா இவங்க தான் எவிடன்ஸ். நாங்கள் காட்டுற மனிதர்கள் வந்து இப்போலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு நடக்குதா, அநீதி நடக்குதா நடக்கலையான்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்று வேலை இருக்குல்ல, இந்த மாதிரியாக நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு சென்று அவர்களை அப்படியே வேரோடு அந்த கதைகளையும் அந்த வழிகளையும் துயரங்களையும் எடுத்துகிட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை அவங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து இப்படி இருக்குன்னு தான் காட்ட முடியுது, ஓகேங்களா. ஆனால் அதுக்கான ஏதோ வகையில் அதுக்கான வழிகளை கண்டுபிடித்து நீதியை பெற்றுத்தரது இருக்குல்ல அப்படின்னு எங்களை விட ஆர்ட் ஃபார்மில் வேலை செய்கிற மனிதர்களை விட களத்தில் நின்று வேலை செய்கிற இவங்க தான் ரொம்ப உயர்வானவர்கள். ஏன்னா இவங்க பார்ப்பாங்க நம்பிக்கையில், இவங்க ஈடுபடுவாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க வேலை செய்வாங்க, அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் நிச்சயமாக. ஏன்னா யோசித்து பார்க்கும்போது இவங்க இந்த விஷுவல் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அந்த முகங்கள் இருக்குல்ல, அந்த முகங்களோட இப்போ எவ்வளோ கதைகள் இவங்ககிட்ட இருக்கும். இப்போ அந்த முகங்களை பார்க்கும்போது அத்தனை கதைகளையும் எப்படி எப்போ கொண்டு வர போகிறோம் நம்ம. ஆனால் இவங்ககிட்ட இருக்கு இப்போ ஆல்ரெடி அந்த கதைகளும் அந்த வலிகளும் அந்த வேதனைகளும் இவங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இந்த விருதை எனக்கு இவங்க கொடுக்க வச்சதுக்காக நான் விகடனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிற மாரியண்ணன் மூலியமா விகடன் உங்களுக்கு கொடுக்கிற வாழ்த்து 100 ஆண்டுகள் இல்ல, மலைவாழ் மக்களின் வாழ்வு மீட்டெடுக்கும் வரை அந்த ஆயுளை கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க வாழ்த்துறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த போராளிகளுக்கு ஒரு பெரும் கைதட்டலை அன்பளிப்பா வழங்குவதற்கு ஆனந்த விகடன் உங்களை அன்போடு வேண்டுகிறது.